எப்பவுமே நான் பெரிய விஷயமா யோசிக்கிறத தாண்டி ஒரு சின்ன சின்ன விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளிய போறோம் அப்டின்னா, சப்போஸ் நான் வந்துட்டு எங்க அம்மா வா போன்னு வரைக்கும் கூப்பிட மாட்டேன் வெளிய போனா. அப்படி கூப்பிட்டா அப்டின்னா, எப்படி மரியாதைலாம் பேசுறா பாரு, எப்படி வளர்த்துருக்காங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்துலருந்து ஒவ்வொரு விஷயமும் நான் யோசிச்சே பண்ணுவேன். அதனால ரொம்ப பெரிய விஷயமா யோசிக்கணும் அப்டின்னா, அம் ஆ இன்னும் இப்ப நம்ப இப்ப ஆக்டிங்ல போறோம். இதுல சப்போஸ் இதுல போய் நான் தப்பான வழியில போயிட்டா, அதுவும் எங்க அம்மாவ தான் பேசுவாங்க. படிக்கிற விஷயம் நல்லா மார்க் எடுக்கலன்னா, பாரு அவங்க அம்மா நடிக்கிறத விட்டா, அதனால இப்படி ஆயிடுச்சு. அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயமும் யோசிப்பாங்க. எல்லாமே நான் அப்படி யோசிப்பேன். இப்போ ஈவன் ஏதாவது ஒரு கடைக்கே போனாலுமே, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைக்காரங்களே பாரு எப்படி ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நெறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் நெனைக்கிறாங்க. எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. ஏன்னா இப்போ எங்க அம்மா சொல்ற ஒரு விஷயம், நம்ம வீட்டு பசங்க பண்ணா நம்ம ரசிக்கிறோம். அடுத்தவங்க வீட்டுங்க பசங்க பண்ணா அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்போம்ல. ஸோ அது மாதிரி நம்மள பார்த்து யாரும் சொல்லிறக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு யோசிச்சு பட் பண்ணுவேன். அது ஒரு மாரி பல டைம்ல ஓகே. ஒரு சில டைம்ல அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகாதா? ரொம்ப கான்ஷியஸா இருக்க மாரி அது இருக்கே நான் சின்ன அப்படின்னு. வயசுல இருந்தே வளர்ந்துட்டேன்ல அப்படி. அப்படியே அதனால ஓகே. அம்மாவுக்கு வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்தா தான் பார்க்குறவங்களும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்கன்ற மைண்ட் செட் எனக்கு.